கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்ட பின் தற்போது ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதனை பார்த்து வருகிறோம். வயநாடு நிலச்சரிவு மீட்புப் பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. நிலச்சரிவு பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிலச்சரிவு பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்துல ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாகவும் நேரில் சென்றும் அந்த இடத்துல பார்வையிட்ட பிறகு தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையில தற்பொழுது ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட புஞ்சேரி மற்றும் முண்டக்கை ஆகிய பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக நேரில் சென்று பிரதமர் மோடி பார்வையிட்டார். அதன் பிறகாக இந்திய ராணுவம் சூரல்மலை கிராமத்துல இந்திய ராணுவத்தால் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த இரும்பு பாலத்தில் வழியாக நடந்து சென்று அந்த சூரல்மலை அந்த அரசு பள்ளிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நேரடியாக களத்திற்கு சென்று இந்த நிலச்சரிவால ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதமர் மோடி நேரடியாக களத்திற்கு சென்று அந்த பணிகளை பார்வையிட்டார். குறிப்பாக இந்திய ராணுவ அதிகாரிகள் இந்த நிலச்சரிவால ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை பிரதமர் மோடியிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பாக அந்த இடம் எப்படி இருந்தது, நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பிறகு எப்படி இருந்தது என்பது குறித்து பிரதமர் மோடியிடம் விரிவாக அதிகாரிகள் விளக்கியிருந்தனர். அதன் பிறகாக மேப்பாடியில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களையும் சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல்களை வழங்கினார். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் நன்றி தெரிவித்தார். இந்த நிலையில அந்த அனைத்து நிலச்சரிவு பகுதிகளையும் அதே போல பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரடியாக களத்திற்கு சென்று பார்த்த பிறகு தற்பொழுது பிரதமர் தலைமையில இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்துல கேரளா மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அதே போல ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட மாநிலம் சார்ந்த பல்வேறு அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். கேரளாவுடைய இந்த வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவை ஒரு தேசிய பேரிடரா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கேரளா மாநில அரசு மத்திய அரசுக்கு தொடர்ந்து ஒரு கோரிக்கை என்பது வைத்திருந்தது. இந்த நிலையில களத்துல இறங்கி பிரதமர் மோடி அவர்கள் நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட்டு இருக்கிறார். இந்த நிலையில தற்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க முடியுமா என்பது குறித்து பிரதமர் மோடி தற்பொழுது தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேரளா மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போல மாநிலம் சார்ந்த அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக களத்திற்கு சென்று இந்த நிலச்சரிவால ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்த பிறகும் மக்களை நிலச்சரிவால பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகும் தற்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.